ரொம்பவே மிஸ்ட்ரியான காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக இருக்கிற ஒரு பங்களோ வீட்டுக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இந்த மிஸ்ட்ரியான பங்களோ வீடு வந்து எங்கே இருக்குன்னா, தஞ்சோம்புத்ரி ஜேபியில் தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த தஞ்சோம்புத்ரி கடல் இருக்கு இல்லையா, அதை பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். வியூ அப்படி இருந்தது. இந்த மிஸ்ட்ரியான வீடு வந்து கிட்ட 40-50 வருஷத்துக்கும் மேலே இந்த காட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்தில் இந்த வீடு வந்து இப்படி இருந்துச்சுன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியல. இந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு என்னாச்சு, இந்த வீட்டில் யார் வாழ்ந்தா, ஏன் இந்த வீடு இப்போ இந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு மிஸ்ட்ரியான வீடு ஆகிருக்குன்னு யாருக்குமே தெரியல. இந்த வீட்டை பற்றின சில அமானுஷமான கதைகள் கூட அங்கே இருக்கிறவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள். இதிலே நான் சொல்லிட்டேன், நீங்கள் எப்படி அதில் போய் தெரிஞ்சுப்பீங்க, எப்படி பார்ப்பீங்க, அதனால தான் இதில் நான் சொல்லலை. இந்த வீட்டில் ஒரு லேடியோட ஆன்மா இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த லேடி யாருன்னு கூட அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் என்னோடய சேனலில் போய் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். இன்னமும் நடு காட்டில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இந்த மிஸ்ட்ரியான பங்களோ வீடு அந்த இடத்துல தனியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா வீடியோவிலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி தான், தனியாக போகுதுன்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. நானே என் கூட 3 பேர் கூப்பிட்டு போனேன், என்னோட சேர்த்து 4 பேர். என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது காட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா, இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம். அமானுஷங்களோட சேர்ந்து என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால கவனமாக இருக்கணும் எங்கே போனாலும். நான் இந்த இடத்துக்கு வந்தோடனே என்னால் ரொம்பவே நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இங்கேருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி தெரியும் இல்லையா, இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஏதோ சரியில்லை நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் எப்படி இருக்கும், அதை நான் ரொம்பவே நல்லாவே உணர்ந்தேன் இந்த இடத்துல.